ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற மாதிரி அட்டகாசமான டேஸ்ட்டில் கார சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் கார சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி வைங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வரமிளகாவை எண்ணெயோட லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வரமிளகாவோட பச்சை வாசனை வராமல் இருக்கும். பாருங்கள், ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வரமிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நீங்கள் தோல் உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா இதையும் எண்ணெயிலே லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்க்கணும். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயத்தில் கூட இந்த சட்னி செய்யலாம். சின்ன வெங்காயத்தில் இந்த சட்னி செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கி வரட்டும். ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை இது கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்குறதுனால நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஆற வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிறதுனால நம்மளுக்கு அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் நம்மளுக்கு வராமல் இருக்கும். சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு தக்காளியோட பச்சை ஸ்மெல் இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் வராது. சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையவும் அரைக்காதீங்க, அதே மாதிரி ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்காதீங்க. இப்போ சட்னி அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் மிக்சியில் அரைச்ச மாதிரியே வேணும்னா அப்படியே சேர்த்துக்கோங்க, இல்லை தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சட்னி டேஸ்ட்டாக இருக்காது. தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எப்பவும் போல் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சட்னி ரெடி ஆகிடும். இட்லி தோசைக்கெலாம் செம்ம அட்டகாசமாக இருக்கும். நம்ம பணியாரத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.